சின்ன பொண்ணு 5-6 பாத்திரம் தானே கிடக்கு, நான் கழுவிக்கிடுதே மீதிய. நீ போய் அடுப்பு வேலையை பாரு போ. ஓஹோ, எங்க அங்க இருந்து உங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க, ஏதாவது யாசப்படுறாங்க என்ன? அதெல்லாம் எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டேன் சின்ன பொண்ணு, போ. சின்ன பொண்ணு எங்கம்மா போற? நீ வாஷிங் மிஷின்ல போட போறேங்க. கொண்ட நான் வாஷிங் மிஷின்ல போடுதே, நீ வேற வேலை இருந்தா போய் பாரு போ. ஓஹோ, எங்க அத்தை அங்க இருந்து கண்ணை உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்காங்கங்க, ஏதாவது சொல்ல போறாங்க. கொண்ட சின்ன பொண்ணு, அதெல்லாம் எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டா. ஓஹோ நானா, அப்படி போகுதா கதை? இருக்கட்டு இருக்கட்டு. ஏய் சின்னதர, இல்ல என்னல நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் பொண்டாட்டிக்கு ஓடி ஓடி வேலை பார்த்துட்டே தெரியுதே, உனக்கு வேலைக்கு போகணும்னு நினைப்பு இருக்கா இல்லையா? ஆமா, திடீர்னு இப்படி பேசுத. கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏமா சின்ன பொண்ணுக்கு நான் வீட்டு வேலையில ஹெல்ப் பண்ணாம வேற யாருமா ஹெல்ப் பண்ணுவா? நம்ம வீட்டுல இருக்கதே 3 பேரு, உனக்கும் வயசாயிட்டு. அதுவும் இல்லாம 2 கை சேர்ந்து தட்டினாதாமா ஓசை கூட வரும். வீட்டு வேலையில கூட மாட ஒத்தாசை பண்ணனா அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும்லாமா. இனிமே இப்படி பேசாதம்மா. இதே மாதிரி ஒவ்வொரு ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்.